கொஞ்சாக்கோ சொல்ல ரெடியா? ரெடி. அப்போ எல்லாரும் சேர்ந்து கொஞ்சாக்கோ. நாய்க்கு நாயின்னு பேரு வச்சது யாருடா, பேய்க்கு பேயின்னு பேரு வச்சது யாருடா, குரங்குக்கு குரங்குன்னு பேரு வச்சது யாருடா, கரடிக்கு கரடின்னு பேரு வச்சது யாருடா. இந்த வைக்கலாங்கிற ஐடியான்னு ஒன்று இருக்குல்ல, அது எதனால வந்துச்சு? இந்த குஞ்சாக்கோனே வைப்போம் அப்படின்னு கம்போஸ் பண்ணும்போது அது எப்படி வந்து அப்படியே கம்போஸ் பண்ணிட்டு இப்படிதான் வந்தது. அப்பதான் அந்த இடத்துல என்ன சவுண்டிங்ஸோட வார்த்தைலாம் தேடும்போது இந்த இடம் நல்லா இருக்கு இது பாட்டுல. நேற்று கூட நான் இன்ஸ்டாகிராம் லைவ் போட்டிருந்தேன். ஸோ அப்போ அந்த லைவ்ல கூட ஒரு ஃபேமிலியாக வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பையனுக்கு 8 மாதம் இருக்கும், இன்னொரு பாப்பாவுக்கு 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சாங்க. ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதை பார்க்கும்போது. சதீஷ் அண்ணா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பாபா பாஸ்கர் சார் ஃபர்ஸ்ட் லைக் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் லைக்கே பாபா பாஸ்கரோட. அதுக்கப்புறம் சதீஷ் அண்ணாவோட கமெண்ட் வேற லெவல் அடிக்டட்னு போட்டிருந்தது. சோக்கு கேக்குதா, புத்தியும் மாறி போகுதா, லைஃப்ல ஜெயிக்க பாருடா, 1000 பொண்ணுங்க ஒன்ன தேடுண்டா, அதனால பாட வந்துட்டேன், என் பாட்ட நானே எழுதிட்டேன், அட புடிச்சா நீயும் கேளுடா, கதறிட்டு கிளம்புடா. எல்லா கம்போசருக்கும் ஆசை இருக்கும், நம்ம பண்ண பாட்டு பிக் ஸ்கிரீன்ல வரணும் அப்படின்னு சொல்லி. தேட்டர்லயே நானே போய் கேட்டிருக்கேன். பண்ணின சாங் அட்வர்டைஸ்மெண்ட் டைம்லாம் வரும் பாத்தீங்களா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ஒரு 1 மினிட் போடுங்க அப்படிலாம் சொல்லி நான் கேட்டிருக்கேன். பஸ்ல போய் கேட்பேன், இந்த பாட்டை பஸ்ல போடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். இந்த 13 வருஷத்துல எப்பயாவது ஒரு தடவை இல்ல இந்த ஃபீல்ட் எனக்கு வேண்டான்னு கிவ் அப் பண்ண தருணங்கள்லாம் இருக்கா? எதுனா நினைச்சுன்னா சான்ஸ் கிடைக்கிறதுக்கு கேட்க மாட்டாங்க, ஒரு சாங்ஸ் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லலாம், அந்த ஒரு விஷயம். பட் கிவ் அப் நம்ம விழுது போயிடக்கூடாதுரா விஜய் அப்படின்னு சொல்லி. கீபோர்டு மியூசிக்கு அது மேலே இன்ட்ரெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, நான் படித்த எல்எம்சி ஹெச்எம்டி ப்ளேயரில் வந்து கீபோர்டு சார் இருப்பாங்க, கியூபா சார். அவங்க வந்து ப்ளே பண்ணுவாங்க, நான் ரசித்து பார்த்துட்டு இருப்பேன். அப்போ இவ்வளோ தொட்டு பார்த்துட மாட்டோமாலாம் சொல்லி தான் சினிமா டைலாக் ஒன்று வருவேன், நம்ம குடும்பத்துக்குலாம் தேவையாக அப்படின்னு சொல்லுவாங்க. அதே லிட்டரலாக சொல்கிறேன், இது வந்து இங்கே நடந்தது. எல்லாம் தேவையா, உனக்கு தேவையா, நிறைய கிரிட்டிசிசம். ஸ்கூலில் மட்டும் இல்லை, நிறைய இடத்துல ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன். ரோட்டில் பாடி காட்டுவேன், பாண்டிச்சேரி பீச்சில். ஸோ அங்கே இருந்து நான் பாடி இருக்கிறேன். மக்களை கூப்பிட்டு நானே கேட்டிருக்கேன், இண்டிபெண்டன்ஸ் சாங் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி. நிறைய ரோட்லலாம் இறங்கி நான் பாடியிருக்கேன். ஃபுல் ஆன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரானேஷ். இன்னைக்கு என் கூட இருக்கிற ஒரு கெஸ்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த ஒரு 15 நாட்களுக்கு மேலேயா வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபீல் ஃபுல்லா இவருடைய பாடல் தான் ஓடிட்டு இருக்கு. யாரை வந்து பார்த்தாலும் இந்த பாடலை வந்து ஒரு மாதிரி ப்ரைஸ் பண்ணி அவங்களுடைய நாஸ்டாலஜிக் மெமரிஸ் எல்லாம் அதில் ஷேர் பண்ணிருந்தாங்க. என் கூட இன்னைக்கு மியூசிக் டைரக்டர், கம்போசர், லிரிசிஸ்ட் விஜய் வீரபாண்டியன் தான் இருக்காங்க. அவர்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம். ஹாய், வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களை சந்திச்சல எனக்கும் எங்கள் டீமுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுவும் இந்த கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களுக்கு மேலேயா வந்து உங்களுடைய குஞ்சாக்கோ பாடல் வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டா மாறிடுச்சு. நிறைய செலிபிரிட்டிஸ் அதோடைய மீமா எடுத்து போடுறதும் அதை வந்து ட்ரெண்ட் பண்றதுமா இருந்துட்டு இருக்கு. இந்த நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த நாட்களுக்கு நான் மக்களுக்கு தான் தேங்க்ஸ் பண்ணியானோம். ஸோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு தேங்க்யூ. ஏன்னா அந்த ரெகக்னைஸ் கொடுத்தது அவங்க தான். ஸோ அவங்களால தான் நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், இந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சோலோவாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷத்தோட போராட்டம்னு சொல்லலாம். மக்களுடைய கண்ணில் படுறதுக்கு முன்னாடி எப்பவுமே அந்த போராட்டம் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம். பட் இந்த 13 வருஷத்துல எப்பயாவது ஒரு தடவை இல்ல இந்த ஃபீல்ட் எனக்கு வேண்டான்னு கிவ் அப் பண்ண தருணங்கள்லாம் இருக்கா? பசங்கள்டே சொல்லிட்டு இருப்பேன், எனக்கு என்னமோ இந்த ரொம்ப டஃப்பாக இருக்குது. எதுனா நினச்சுன்னா சான்ஸ் கிடைக்கிறதுக்கு கேட்க மாட்டாங்க, ஒரு சாங்ஸ் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லலாம், அந்த ஒரு விஷயம் தான். பட்டு அந்த கிவ் அப் நான் விழுதில்லை, நான் பிடிச்சிட்டு இருந்தேன். ஏதாவது ஒரு வகையில பண்ணிடணும் நான் அதில் தெளிவாக இருந்தேன், போயிடக்கூடாதுரா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் நான் ஒரு பாடமாக ஆகிடுவேன். இப்போ எங்கள் ஊர் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா சீர்காழி நேட்டிவ் இல்லை, சீர்காழி கோவிந்தராஜன் சார் இருக்காங்க. ஆமாம், பெரிய சிங்கரு. ஸோ அது அவரோட மோட்டிவே எனக்கு பயங்கரமான மோட்டிவ் எனக்கு. ஸோ நானும் விஜய் வீரபாண்டியன் இருக்கேன், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் மியூசிக் பண்ணிட்டு இருக்கேன், சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும், அதுலேயும் அந்த துறையில் போய் சாதிச்சா மட்டும்தான் அது வந்து மக்கள்கிட்ட போய் அங்கீகரிக்கப்படும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன், நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் எந்த இடத்துலையும் பின்னாடி போகணும்னு நான் நினச்சதில்லை. அந்த கன்சிஸ்டன்சி நான் விடாமல் நான் பிடிச்சிட்டு இருந்தேன். இல்லைன்னு ஒருத்தவங்க தான் சீர்காழிலேருந்து ஒருத்தவங்க போனான், சினிமான்னு சுற்றிட்டு போனான், ஸோ அப்படின்னு ஒரு பேர் நான் எடுத்துடக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருந்தது. பட் இன்னும் நான் மூவி பண்ணல, நான் பண்ணுவேன், கண்டிப்பாக பண்ணுவேன். நான் அந்த பேரை நான் விட மாட்டேன். ஃபிலிம்ல வரும் கண்டிப்பா. அது வரணும்னு நாங்களுமே ஆசைப்படுறோம். அதாவது ஜென்ரலாவே ஒரு ஆசை நமக்குள்ள வரும்போது அதுக்கான காரணங்கள் இருக்கும். இந்த டைம்ல தான் இதனாலதான் எனக்கு இந்த ஆசை வந்துச்சு, இதுக்காக தான் நான் இதை பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அது மாதிரி உங்களோட லைஃபோட மியூசிக் ஸ்டார்ட் எதுவா இருந்தது? மியூசிக் ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா,
அது ஸ்கூல் போவோம், அடுத்து காலேஜ் பக்கம் போவோம், அது எங்கேயோ ட்ராவல் ஆகிட்டு போயிட்டுருக்கோம். பட் எனக்கு வந்து கீபோர்டு, மியூசிக்கு அது மேலே இன்ட்ரெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, நான் படித்த எல்எம்சி ஹையர் செகண்டரி ஸ்கூல். அங்கே தான் அந்த இன்ட்ரெஸ்ட் அதிகமானது. ப்ரேயரில் வந்து கீபோர்டு இருக்கும், எங்கள் சார் இருப்பாங்க, கிருபா சார். ஸோ அவங்க வந்து ப்ளே பண்ணுவாங்க, நான் ரசித்து பார்த்துட்டு இருப்பேன். அது போய் இவ்வளோ தொட்டு பார்த்துட மாட்டோமோலாம் சொல்லி தான் இருக்கும். அப்புறமேல போய் கூட நிற்பேன் ப்ரேயர்கள். அங்கே நின்னா அதுக்கப்புறம் அந்த கீபோர்டு எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு அங்கே இருப்பேன். ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு மொமெண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு சமயத்தில் மனகுவோம்ல, அந்த மாதிரி மனகளோடு ஏற்படும் பொழுது பாட்டெலாம் வந்து பாட ஆரம்பித்தேன். ஐ மீன்ஸ் எப்படின்னா, நீங்கள் ஓ காட் பியூட்டிஃபுல்னு ஓ காட் பியூட்டிஃபுல் போயம்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி போயம் படிக்கும்போது என்னோட ஸ்கூல் பசங்களுக்குலாம் தெரியும். எந்த அங்கே உள்ள புக்கில் உள்ள பாட்டெல்லாம் சினிமா மெட்டில் எடுத்து பாடிட்டு இருப்பேன். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த கணக்கு ஐ மீன் வாய்ப்பெல்லாம் இருக்கு பாருங்க, அது கூட மூவி 2 6 எம்மா 4 2 8 ஐ 2 10 அம்மா 6 2 12 இந்த மாதிரி பாடுவேன். இது மாதிரி பாடிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் நீராறுங்கடல் ஒருத்த சாங்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஒரு மெட்டில் போட்டு பாடுறது. சச்சின் எஸ்ஏ, அப்புறம் டிடெக்டிவ் சாம்பு எஸ்ஏ, இதெல்லாம் எங்கள் வீட்டில் ஒரு அண்ணன் வீட்டில் ஒரு டேப் ரெக்கார்டர் ஒன்று இருக்கும், அதில் போட்டு ரெக்கார்ட் பண்ணி அதை பாட்டு மாதிரி ரெக்கார்ட் பண்ணிலாம் போட்டு கேட்டுட்டு இருப்போம். இதெல்லாம் இந்த இன்டர்வியூலாம் சொல்ல நான் கேட்டிங்களா எங்கெங்கெல்லாம் ஸ்டார்ட் ஆனதுன்னு. ஸோ அப்படி இந்த மாதிரி பண்ணும்பொழுது ஒரு நாள் உணவே பாட்டு எழுத ஆரம்பித்தேன். முதலாய் ஒரு பாசம் என் தாயிடம் கண்டேன், அதுபோல் ஒரு நேசம் நான் உன்னிலும் வைத்தேன், என் சுவாசத்தின் நேசம் புரியாதா அப்படின்னு சொல்லி லிரிக் எழுதினேன். அதுதான் நான் முதல்ல கம்போஸ் பண்ண பாட்டு. யாருக்காக எழுதுற பாட்டுன்னு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு புரிய வருது, ஏதோ ஸ்கூல் கிரஷ் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக எழுதுறது, இது உண்மையா? இல்லை நான் வந்து எழுதணும்னு சொல்லி எழுதுனது. ஓகே, அதனாலதான் முதலில் ஒரு பாசம் என் தாயிடம் கண்டேன். ஓகே, நான் வந்து லைட்டா அதுக்கு அடுத்த லைனை கேட்ட உடனே இது எங்கேயோ ட்ரை பண்ணியிருக்காரு போல இருக்கு. இந்த பாட்டு வந்து என்னோட நண்பர் ஒருத்தருக்கு ரொம்ப பிடிக்கும், இன்னமும் குடிச்சிருப்பா, அது என்ன மெலடியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா அந்த டைம்ல. ஆனா ஒண்ணுதான், எனக்கு ஜென்ரலாவே இந்த சின்ன வயசுல இருந்து இந்த பாட்டு பாடுறவங்க, இந்த மியூசிக் வாசிக்கிறவங்க வந்து இம்ப்ரெஸ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்காங்க. உண்மையா அது வந்து பாட்டு பாடுறே அப்படிலாம் இம்ப்ரெஸ் பண்ண நாட்கள் அது வந்து செம்மையான டேஸ். இப்போ நானே சொல்லுவேன், இப்போ ஏதாவது எப்படி சொல்றது, சரி எனக்கே வந்து லைட்டா லாஃபாக தான் இருக்கு. என்னன்னா, இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க ஸ்கூல்ல வந்து எல்லாரும் இருக்காங்க. ஆனால் நான் பண்ணது வந்து கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கேன். அங்கே வந்து கிறிஸ்டியன்ஸ் பாட்டு தான் போட்டிருந்தாங்க. ஆனால் எங்கள் அண்ணன் அதே ஸ்கூல்ல தான் படித்தாங்க. அவங்க படிக்கும்போது சினிமா சாங் உண்டு. ஐயோ, எங்கள் பசங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கிளாஸில் போய் சொல்லுவாங்க, டேய் உங்கள் அண்ணன் சூப்பராக இருந்தாரா அப்படின்னு. பக்கத்து ஸ்கூல் தான், என் ஸ்கூலுக்கும் அந்த ஸ்கூலுக்கும் பக்கத்து ஸ்கூலு தான், என்ன போய் பார்க்க முடியாது. அவனுங்களே எப்படி சான்ஸ் கிடச்சி போய் பார்த்து வந்துருக்காரு, உங்கள் அண்ணன் செம்மையான. அப்போ வந்து அண்ணன் ரோமியோ ஆட்டம் போட்டு அந்த படம் ஆடிட்டு இருந்தாங்க. அதை நினச்சிட்டு இருக்கும்போது ஓகே அண்ணன் டான்ஸ் ஆடுறாங்க. ஏன்னா இந்த ஒரு இன்ஸ்பயர் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது அண்ணன் கிட்ட இருந்து வந்தது. அண்ணன் வந்து டான்ஸ் ஆடுவார், செம்மையாக எழுதுவார், மிமிக்ரி பண்ணுவார், எல்லாம் மல்டி டேலண்டடாக வந்து அவருக்கு தான் எல்லா பசமும் கிடைக்கும். கொஞ்சம் வாங்க பெரிய பிள்ளைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அவரெல்லாம் கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைப்பாரு. ஓகே, அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம் இருக்கும்ல, அது ஏக்கம்லாம் வந்தது. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலுக்கு நம்மளும் போகிறோம், நம்மளும் ஆடுறோம் பாடுறோம். நான் என்ட்ரி ஆன போகிறோம் அந்த ஸ்கூலில். அன்றைக்கி வச்சாங்க ப்ரோ ட்விஸ்ட்டு, சினிமா பாட்டுக்கு அலோடே கிடையாது அப்படின்னு. நான் உடச்சிட்டேன், என்னடா சினிமா பாட்டுக்கு அலோடே கிடையாது, நான் என்னென்னமோ நினச்சிட்டு வந்தேனே அப்படின்றது. அது எப்படியாவது பிரேக் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்போ யோசிச்சது வந்து மைக்கேல் ஜாக்சன் சாங்ஸ்லாம் இருக்கு பாருங்க. நீங்கள் சினிமா சாங் தான் விட மாட்டேன், இங்கிலீஷ் பாட்டு விடுவீங்களா சார் சொல்லி கேட்டாங்க. இங்கிலீஷ் பாட்டுனா நீங்கள் பாட்டு இருக்கலாம் சொன்னாங்க. அப்புறமேல என்ன பண்ணேன், அந்த மைக்கேல் ஜாக்சன் சாங்ஸு, அப்புறம் வந்து சில்ட்ரன் சாங்ஸ்ன்னு இருக்கும், அது எல்லாத்தையுமே கட் பண்ணி சாப்ஸ் பண்ணி போட்டு நான் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நிறைய வித்தியாசமான பர்ஃபார்மன்ஸ் தான் ஸ்கூலில் கொடுத்தேன். ஸோ அதை தான் நான் சொன்னேன், ஒரு பொண்ணு இம்ப்ரெஸ் பண்ணுறதை தாண்டி ஒட்டுமொத்த ஸ்கூலையும் இம்ப்ரெஸ் பண்ணால் எப்படி இருக்கும், டீச்சர்ஸ் இம்ப்ரெஸ் பண்ணால் எப்படி இருக்கும், நம்ம கிளாஸ்மேட்ஸ் பசங்களை இம்ப்ரெஸ் பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அது வந்து கலையில் வந்து ரொம்ப சூப்பராக நடக்கும். அது கண்டிப்பாக அது எல்லாரையுமே ஆடியன்ஸ் ஒரு கைண்ட் ஆஃப் இழுக்கிறது தான். ஆமாம், உங்களோட சேனல் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பரவாயில்ல நாஸ்டாலஜிக்கான விஷயங்கள் இருக்கு. ஈவன் வீட்லயே வந்து நம்ம வீட்டுல தெரிஞ்ச குழந்தைகள்லாம் கேட்ட பாடல்கள்லாம் வந்து உங்களுடைய சேனல்ல பார்க்க முடியுது. கிட்ஸ் சாங்ஸ்குள்ள போலாம், ஏன்னா அதுக்கு எப்பவுமே ஒரு பெரிய வேக்கட்டி இருக்கு, உண்மை அதான். அதுக்குள்ள போலாங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? நான் மியூசிக் பண்ணிட்டு இருக்கேன். எங்க வீட்டுல எங்க அண்ணன் பொண்ணு, அவங்க தான் வின்சி. ஓகே, அவங்களுக்கு இந்த சாங்ஸ்லாம் போட்டு பார்த்துட்டு இருப்பாங்க மொபைல்ல. எனக்கே எப்படி இருக்கும், கம்போசரா நீ வந்து உன் பாட்டு போட்டா பாப்பா பாடினா கேட்டால் நல்லா இருக்குமே அந்த ஃபீல் இருந்தது. ஆனால் அங்கே ஓடிட்டு இருக்கிறதுலாம் தெரியும், எனக்கு சம்பளம் கடுப்புலாம் இருக்கு, என்னடா நம்ம பாட்டுக்கு வர மாட்டேது அப்படின்னு சொல்லிலாம் ஃபீல் பண்ணுவேன். அப்புறமேல சொன்னாங்க, வின்சியோட மம்மியே சொன்னாங்க, பாட்டு தான் நல்லா தான் பண்ணிட்டு இருக்குல்ல,
ஏன்னா ஒன் டைம் என்ன பண்ணேன், ஒரு பாட்டு ஒன்று பண்ணிட்டேன். அந்த பாட்டு பண்ணிட்டு மியூசிக் ஃபுல்லாக கம்போஸ் பண்ணிட்டு பாப்பாவோட வீடியோஸ்லாம் இருந்துச்சு, மொபைலில் எடுத்த வீடியோஸ். அந்த வீடியோஸ்லாம் எடுத்து அந்த மியூசிக் வீடியோ வச்சுட்டு ஒவ்வொரு முறை எடிட் பண்ணி வீட்டில் வந்து டிவியில் போட்டு காட்டினேன். எப்படி இருக்கு, நல்லா இருக்குடா அப்படின்னாங்க. அதை எங்கள் அண்ணன் கிட்டே காட்டினேன். அண்ணன் சூப்பராக இருக்கு வச்சுருந்தாங்க. சரி, இந்த மியூசிக் அப்படியே நீ வேணா கிட்ஸ் சேனலுக்கு ஆரம்பிச்சுங்கிற ஒரு தாட்லாம் அப்போ வரவே இல்லை. அப்போ தான் அந்த ஃபஸ்ட் டைம் என்னோட இண்டிபெண்ட் ஆல்பம் ஒன்று பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டு போது ஒரு போஸ்டர் ஒன்று ரெடி பண்ணேன். மனசே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் சூப்பராக இருக்கும். அந்த சாங்குக்கு வந்து போஸ்டர் ரெடி பண்ணலான்னு சொல்லி கூகுளில் தேடிட்டு இருக்கும்போது ஒரு ரன்வே எம்எல்னு ஒரு ஏஐ ஒன்று இருக்கும். அந்த ஏஐயில் ஃபஸ்ட்டு அந்த என்னோட பிக்சரை போட்டு அந்த மனசே போஸ்டரை அப்படி ஒரு திரும்பி பார்க்குற மாதிரி பைக்கில் போகிற மாதிரி ஒரு சின்ன மூமெண்ட் ஒன்று செஞ்சு பார்த்தேன். அது செஞ்சு எங்கள் அண்ணனுக்கு அனுப்பிச்சேன். நீ நல்லா பண்ணுறடா அப்படின்னாங்க. நான் எங்கே பண்ணேன், அது ப்ராம்ப்ட் கொடுத்தேன், அது அந்த இடத்துல வீடியோவில் வந்துருச்சு. அப்போ தான் சொன்னாங்க, ஓகே இதெல்லாம் வருதுன்னா நீ ஒன்று ட்ரை பண்ணிப்பாரு, அந்த ஏஐ வாங்கிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பேமெண்ட்டாக அதை கொடுத்து ஒரு 1 மந்த்துக்கு வாங்கணும் ரன்வே எம்எல். அதை வாங்கி அதில் ஒரு சாங் பண்ணேன். இப்போ நீங்கள் அந்த அந்த பாட்டு தான் அம்மா தந்த பொம்மை. ஓகே, அந்த அம்மா தந்த பொம்மையும் இப்போ உள்ள கொஞ்சாக்காவையும் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஜேர்னி தெரிஞ்சிருக்கும், இந்த எங்கெல்லாம் எவ்வளோ கற்றுக்கிட்டு வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இந்த குஞ்சாக்கா பாடல் வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டாக மாறிச்சு. அந்த வார்த்தைகள் புரியாது, அதுக்கு ஒரு பெரிய விஷயம் மாறிச்சு. அந்த இந்த வார்த்தை என்னன்னு கேட்கறதுக்காகவே பலர் வந்து அந்த பாடலை வந்து இன்னமும் கேட்டுட்டு இருக்காங்க. அதுதான். ஆனா இந்த பாடலுக்கான அர்த்தம் உங்ககிட்ட பலர் வந்து கேட்டுட்டாங்க. பட் ஸ்டில் இந்த பேரை வச்சு விடுவோம், நீங்க அதுக்காக சொன்னீங்க இப்படி வந்ததா அப்படிங்கிறது. ஆனா இதை வைக்கலாங்கிற ஐடியான்னு ஒன்று இருக்குல்ல, அது எதனால வந்துச்சு? இந்த குஞ்சாக்கோனே வைப்போம் அப்படின்னு இல்லை, அது பாட்டோட ஹுக்கு. அவன் எந்த பாட்டு பண்ணாலுமே அந்த டியூன் கம்போஸ் பண்ணும்போதே பண்ணுறது. ஓகே, ஐ மீன் நான் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன். பாடிட்டு இருக்கும்போது எங்கள் அண்ணன் மொபைலில் இருக்குது, இப்போ கூட இருக்குது, மொபைலில் ப்ளே பண்ணி எடுத்துருவேன். டியூன் கம்போஸ் பண்ணும்போது அது எப்படி வந்து அப்படியே கம்போஸ் பண்ணிட்டு இப்படி தான் வந்தது. அப்போ தான் அந்த இடத்துல என்ன சவுண்டிங்ஸோட வார்த்தைலாம் தேடும்போது இந்த இடம் நல்லா இருக்குது. இது பாட்டில் நாய்க்கு நாய்ங்கிற மெலடி ஸ்ட்ராங்காக இருக்குது, அதே மாதிரி கொஞ்சாக்கோன்னு வர அந்த வார்த்தை போடுற இடமும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. என்ன வார்த்தை போடலான்னு யோசிக்கும் போது நான் மேக்ஸிமம் சவுண்டிங்ஸான வார்த்தை தான் கேட்டுகிட்டே இருப்பேன். எந்த லிரிக் ரைட்டர் கேட்டாலும் சரி, நான் எனக்கு சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் லிரிக் ரைட்டர் நிறைய பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட சொல்லுவோம் சவுண்டிங்ஸில் போடிங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா அதுதான் மக்கள் கூட கவனிக்கப்படும். புரியுது. அப்படிதான் இந்த கொஞ்சாக்கோ ரெடி ஆனது. கண்டிப்பா அது பின்னாடி ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி இருக்கு. பட் நீங்க பல இடங்கள்ல உங்க அண்ணாவை பத்தி ரெஜிஸ்டர் பண்றத நம்மளால பார்க்க முடியுது, எவ்வளவு பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்காரு. சோ அவர் பத்தி சொல்லுங்க. அவர் எந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே ரொம்ப இந்த சப்போர்ட்டிங் ஈச் அதர் தானா, இல்ல வந்து கொஞ்சம் சண்டைகள்லாம் நடக்குமா? இல்ல அண்ணா மேல மரியாதை தான் அதிகம் எனக்கு. சில பேர் வந்து வீட்டுல வந்து அண்ணா வந்து டே வாடா போடலாம் பேசுவாங்க, இல்ல சொந்தமெல்லாம் இருக்காது. எங்க வீட்டுல அண்ணா வாங்கன்னா போங்கன்னா அப்படிதான் இருக்கும். அது அப்பாவோட வளர்ப்பு. ஸோ அவங்க வந்து அண்ணன்னா அண்ணா அப்படிதான் பார்க்கணுங்கிற மாதிரி இது. நான் மிஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்களோட ஃப்ரெண்ட் சைட்லலாம் போய் பார்த்தீங்கன்னா அண்ணெல்லாம் ஜாலியாக இருப்பாங்க. என்கிட்ட வரும்போது வீட்டுக்கு போ, யார் ரோட்டில் நிற்கிறேன் அங்கே போ. ஓகே, ஸோ அப்படி தான் இருக்கும். அண்ணா அண்ணன் செம்ம டேலண்டட். அவங்க பயங்கர டேலண்டட் சொல்ல போனால். அவங்க தான் வந்து நிறைய இன்ஸ்பயர், நிறைய எங்கள் ஊரில் நிறைய பேருக்கு இன்ஸ்பயர், எனக்கு பயங்கர இன்ஸ்பயர் எங்கள் அண்ணன். ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப அமைதியானவர், கோபமே பட மாட்டாங்க. இது வரைக்கும் அண்ணன் கோவப்பட்டு நான் பார்த்ததில்லை. பட் ஸ்டில் உங்களுடைய ட்ரீம்காக சப்போர்ட் பண்றதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ நம்மளுடைய ட்ரீம்காக நம்ம ஓடுறதுங்கிறது வேற, நம்மளுடைய ட்ரீம்காக நம்ம கூட இருக்கிறவங்க ஓடுறதுங்கிறது ஒரு தனி சுகம் இல்லை. அதை பத்தி சொல்லுங்க. அது வந்து அதான் அதுக்கு பெரிய சப்போர்ட் எங்கள் அண்ணன் தான். ஏன்னா அது நான் பண்ண வேண்டிய விஷயங்களை தாண்டி அவர் நிறைய சாதிக்கணும்னு நினச்சி முயற்சி பண்ணாங்க. அவங்களும் நிறையா அப்போ கலக்க போவது யாரு, அசத்த போவது யாரு, இந்த மேடைக்கெல்லாம் ஏறி ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. செம்மையாக மிமிக்ரி பண்ணுவார், சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் மிரட்டி விடுவார் அண்ணன். டான்ஸர் சூப்பராக டான்ஸ் பண்ணுவாங்க, ஹேண்ட் ரைட்டிங்லாம் அப்படி முத்து அழகாக இருக்கும். நமக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ அண்ணனுக்கு அது கிடைக்கல, அண்ணன் வந்து தம்பிக்கு அது கிடைக்கணுமேனு சொல்லி நிறைய இடத்துல சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு இப்போ கூட ஒரு மாதிரி கனவு இருந்துச்சு. கண்டிப்பாக. ஆனால் இப்போ அவருக்கு உங்களுடைய பாடலில் ரொம்ப பிடிச்ச பாடல் அண்ணனுக்கு வந்து கிட்ஸ் சாங்லாம் நான் எந்த பாட்டு போட்டாலும் அண்ணனுக்கு பிடிக்கும். அது இல்லாமல் பர்சனல் நான் கம்போஸ் பண்ண பாட்டுலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அண்ணன் கேட்டுட்டு இப்போவே ஒரு பாட்டு மண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. சந்தாமர மந்தாகினின்னு ஒரு சாங் ஒன்று பண்ணு, லம்போகினின்னு சொல்லி அந்த சாங் பிடிக்கும். அப்புறம் ஒன்றை பார்த்தான்னு ஒரு சாங் ஒன்று இருக்கும். அதெல்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் இப்போ இந்த இன்டர்வியூவில் பாடம் வச்சு எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் ரொம்ப லைக் பண்ணி பார்த்துருக்காங்க, கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக. ஆனால் ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அண்ணன் கிட்ட வந்து நான் வந்து ஒரு தடவை இல்லை நான் தோத்துட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டேன். அப்போ அண்ணாவோட இது என்னவா இருந்தது? அண்ணன் உங்ககிட்ட என்ன சொன்னார்? அண்ணன் ஒரு விஷயம் சொல்லுவாங்க எப்போவுமே, ஸ்டில் இப்போ வரைக்கும் அவர் கொடுக்க ஒரே மோட்டிவேஷன் என்னென்னா, ஒரு ஃப்ளைட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா விஜய் இன்ஜின் ஆஃப் பண்ண மாட்டாங்க,
அது அந்த இடத்த போய் லேண்ட் ஆகிற வரைக்கும் அது பறந்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி உன்னோட கன்சிஸ்டன்சி இருந்துக்கிட்டே இருந்தால் தான் உண்டு. நான் படிச்சிட்டேன் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டா நீ எங்கேயே விழுந்துருவேன். அதில் ஒரு ஃப்ளைட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது மக்களை எடுத்துகிட்டு போய் லேண்டிங் ஆகிற வரைக்குமே வந்து அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். இடையில ஒரு இடத்துல ஆஃப் பண்ணால் என்ன ஆகும்னு நினச்சிப்பாரு. அப்படி தான் உன்னோட குடும்பமும், அப்படி தான் உன்னை சுற்றி இருக்கிற மக்களும் சரி. நீ எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு சூப்பராக இருக்கும், இன்றைக்கி வந்து கை தட்டுவாங்க, நீங்களாம் பண்ணுவாங்க. அது கிடையாது. அந்த கன்சிஸ்டன்சி நீ கொண்டு போகணும். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒர்க் அவுட் பண்ணணும். நீ பண்ணு, இப்போ கிடைக்கலன்னு நினச்சிக்கோ, ஒரு நாள் கிடைக்கும் விஜய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இந்த ரெக்கக்னிஷன்லாம் பார்க்கும்போது எல்லா சைடும் பாடல் பார்க்கும்போது இப்போ அவருடைய ரியாக்ஷன் என்ன வாங்கி அண்ணன் இன்னமும் சில விஷயங்கள் வந்து எப்படி சொல்கிறது, சில மொமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுன்னு சொன்னால் சரியாக இருக்குமான்னு தெரில. அவங்களுக்கு நான் ஒரு டெஸ்டினி போகணுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு அந்த விஷயத்த நம்ம பண்ணணும் அவங்களுக்கு. அதுதான் ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகணுங்கிற ஒரு ஆசை அவருக்குள்ள இருந்துட்டு இருக்கு. ஆனால் இப்போ பெரிய இந்த வென்சிடிவி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பெரிய பேக் போர்டுங்கிறது உங்கள் அண்ணா பொண்ணு தான் இல்லை? ஆமாம், அண்ணன் பொண்ணு தான். ஆனால் உங்களுடைய பாடல் இப்போ வந்துட்டு எனக்கு அந்த தாலாட்டு அப்படிங்கிற ஒரு பாட்டு பர்சனலாக ரொம்ப பிடிச்சது. வியூஸா அது எந்த மாதிரி போயிருக்கு அதெல்லாம் தாண்டி அதில் ஒரு மெலடி இருக்கு. அந்த பாடலை எனக்கு அவர் 2 வாரி பாடிக்கிறேன். 2 பாட்டு பாடுறேன். ரெண்டுமேவா? ரெண்டுமே. நீ என்னுள்ள வந்து நின்ன ஒரு கண்ணாடி போல வண்ண என் நெஞ்சில பத்திரமா பார்த்திருப்பேன், உடையாத பொருளா பத்திரமா உன்னை நானும் வச்சுதான் பார்க்கணுமே. நீ பொன் போல பிறந்தம்மா, என் உயிரோட கலந்தம்மா, கண்ணெல்லாம் காவிரியா கண்ணீரில் போகுதம்மா, அழகாதான் பிறந்த அளவாதான் சிரிப்ப, அன்பா இதயத்தை நீ வச்சுதான் பார்த்திருப்ப, ஆராரோ ஆரிரரோ தங்க பொண்ணை ஆரிரரோ, ஆராரோ ஆரிரரோ தகப்பனும் மாறிரரோ. ஆக்சுவலி வாய்ஸா ரொம்ப ஒரு மாதிரி சூப்பரா இருக்கு. இன்னொரு அந்த லிரிக்ஸ் இன்னொரு பாடியிருந்தீங்க, அந்த தாலாட்டு பாட்டு. ஆராரோ ஆரிரரோ ராசிக்கு ராசி மெத்த, ரமணுக்கு பஞ்சுமெத்த, பஞ்சுமெத்தை மேலிருக்கும் குஞ்சரமே நித்திரையோ, ஆடும் தொட்டிலே அசையும் பொண்ணு மணி, பொண்ணுக்கு பொண்ணு செய்ய பொண்ணூஞ்சல் தான செய்ய, கண்ணே சித்திரமே ஆராரோ ஆரிரரோ, ஆராரோ ஆரிரரோ, ஆரிரரோ ஆராரோ. சரியாவே ரொம்ப சூப்பரா பாடுறீங்க. ரொம்ப ரொம்ப செமையா இருக்கு வாய்ஸ். அதுவும் லிரிக்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுடைய பாடலுக்கு எல்லாமே லிரிக்ஸும் நீங்க தான் எழுதுறீங்க. ஆமா ஆமா. அதாவது எல்லாமே கிட்டத்தட்ட அந்த வீடியோட மேக்கிங்ல இருந்து இந்த 13 வருஷத்துல கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே வந்து ஒரு கம்ப்ளீட் பண்ண மேக்ஸிமம் அதுல வந்து என் சேனல் அந்த காக்கா பாட்டுன்னு ஒன்று இருக்கும். காக்கா காக்கா கருப்பு தான். அது என்னோட கிளாஸ்மேட் நண்பர் மோகன்தாஸ்ன்னு சொல்லி அவங்க எழுதினாப்புல. ஓகே. ஆனா இந்த பாடல்லாம் நீங்க தான் எழுதியிருக்கீங்க. ஆமா. இதுக்கான விஷயங்கள் எதுவா இருக்கு? ஒரு பாட்டை நானே எழுதிடுவேன் அப்படிங்கிற விஷயம் எதுவா இருக்கு? இல்ல எனக்கு அது கொஞ்சம் வருது. ஓகே. அதனால நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து இந்த பாட்டு ஃபர்ஸ்ட் பாட்டு பண்ணல, என்னுள்ள வந்து நின்னா, அதெல்லாம் வந்து என் பாப்பாவுக்காக நான் எழுதுனது, வென்சிக்காக நான் எழுதுனது. நல்ல பாட்டுல ஒரு லாஸ்ட் எண்டிங் போர்ஷன் வந்து இருக்கும். எல்லோரும் தூரம் இருக்கவோ அப்பாவும் தூரம் இருக்க, பெச்செல்லாமல் நாட்கள் போச்சே, உயிர் உறவெல்லாம் உடஞ்சு போச்சே, பாட்டி தாத்தா பேசாதது உனக்கு தெரிய கதையம்மா, மாமா மச்ச சண்டை எல்லாம் நீ இல்லாத வழியம்மா. ஸோ அது வந்து வென்ச்சர் டேடி வந்து அப்போ அப்ராட்ல இருந்தாங்க. ஓகே. ஸோ பொண்ணை பிரிஞ்சு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அண்ணன்கிட்ட சொல்லுவேன், வாண்ணா பாப்பா பாருங்கண்ணே, அவங்க வந்து குடும்பத்துக்காக இவ்வளோ தியாகத்தை பண்ணிட்டு அவங்க அங்கே போய் இருந்தாங்களா. அது எனக்கு பார்க்கும்போது அப்பா எங்கடான்னு கேட்டால் அப்பா பாப்பா சொல்கிறது ஃபோட்டோ மட்டும் தான். ஸோ அது எனக்கு வந்து ஒரு கேட்பேன்னா கஷ்டமாக இருந்தது, என்ன ஃபீல் பண்ணேன். ஸோ அதை நான் பாட்டாவே எழுதிட்டேன், நான் மெலடி பண்ணிருந்தது. ஆனா அதான் சொல்றேன், இதுல வந்து அவ்வளோ பெயின் இருக்கு. ஆமா சொல்லுவாங்கல்ல, ஆனா எமோஷனா பேசக்கூடாது. ஸோ நான் பேசிட்டு இருக்கேன், நீ கேட்ட கொஸ்டின்ஸால தான் பேசிட்டு இருக்கேன். பெயின் கிரியேட்ஸ் an artistனு சொல்லுவாங்கல்ல, அது ஆக்சுவலி
ரியலாவே உங்களோட இதுல பார்க்க முடியுது. லவ் சாங்ல நிறைய பார்க்கலாம் நீங்க. அதனால வெளில வரல. காதலுக்குள்ள இன்னும் போல. இன்னும் போகல. அப்ப காதல் வரும்போது அந்த பாடல் தனியா வரும். காதல் பேத்தாஸ் இருக்கு, லவ் ஃபெயிலியர் சாங் இருக்கு, சூப் சாங் இருக்கு. ஸோ நிறைய சாங் பேச்சுலர் சாங் ப்ரோ நிறைய பண்ணிட்டு இருந்தேன். அதுதான் சொன்னேன், வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்ல இதுவா ட்ரை பண்ணிருக்கேன். ஆமா, என்ன வந்து கிட்ஸ் சாங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட வேணாம்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஆனா அதான் சொன்னேனே, கிட்ஸ் சாங்குங்கிறது வெறும் கிட்ஸ் சாங்கா மட்டும் இல்லங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். பட் என்னோட சர்வைவலுக்காக அதான் சொன்னேன், மச் மோர் டேலண்டட் டேரக்ட்ங்கிறது ரொம்ப கிளியரா தெரியுது. பட் இந்த பாடல் ஒரு சில ஆடியன்ஸை உங்களுக்கு கொண்டு போய் ரீச் பண்ண வச்சிருக்கும், ஒரு சில பீப்புளை ரீச் பண்ண வச்சிருக்கும்ல, அது எந்த மாதிரி இருக்கு? இந்த குஞ்சக்கோ பாடல் எந்த மாதிரி ஆடியன்ஸை உங்களுக்கு கொண்டு போய் ரீச் பண்ணிருக்கு? கொஞ்சாக்கோ சாங் வந்து நிறைய ஃபேமிலிஸ், நிறைய ஸ்கூல், நிறைய கிட்ஸ். நேற்று கூட நான் இன்ஸ்டாகிராம் லைவ் போட்டிருந்தேன். ஸோ அப்போ அந்த லைவ்ல கூட ஒரு ஃபேமிலியாக வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பையனுக்கு 8 மாதம் இருக்கும், இன்னொரு பாப்பாவுக்கு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படித்தாங்க. அவங்க வந்து ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை பார்க்கும்போது. அது இல்லாமல் ஃபிலிம் மீடியாவில் இருக்கவங்க செலிபிரிட்டிஸ் வாழ்த்து சொன்னாங்க. யார் சொன்னாங்க? சதீஷ் அண்ணா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பாபா பாஸ்கர் சார் ஃபர்ஸ்ட் லைக் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் லைக்கே பாபா பாஸ்கரோட. அதுக்கப்புறம் சதீஷ் அண்ணாவோட கமெண்ட் வேற லெவல் அடிக்டட்னு போட்டிருந்தது. அப்புறம் சுசித்ரா மேம் வந்து அவங்க போஸ்டே பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் நான் கொஞ்சோக்கோ சாங்குக்கு முன்னாடி அவங்க கூட ஒரு கொலாப் பண்ணியிருந்தேன். மேமோட வாய்ஸ்ல எனக்கு வேணும்னு சொல்லி மேம் வந்து எனக்கு ஒரு சாங் பாடி கொடுத்தாங்க, சுசித்ரா மேம். ஓகே. அப்புறம் அவங்களுக்கே தெரியாது இந்த பாட்டு நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு கொஞ்சாக்கோ சாங் போயிட்டு வரும்போது மேம் ஷாக் ஆகி அவங்களே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, இந்த பையன் கூட நான் ஆல்ரெடி கொலாப் பண்ணியிருந்தேன். ரீசெண்டாக 1 மந்த்துக்கு முன்னாடி தான் நடந்த இந்த சம்பவம். இப்போ ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா இது ஒரு பெரிய விஷயம் தான். எனக்கு என்னன்னா, இந்த பாடல் வந்ததுக்கு அப்புறமா இது நீங்க ஓனா கம்போஸ் பண்ணி உங்க பாடலை பாடி அதை வந்து ஒரு வாய்ஸ் சேஞ்ச் மட்டும் பண்ணிருந்தீங்க. இந்த ஏஐல அதுக்கப்புறம் பல பாடல்கள் பேரை வச்செல்லாம் வர ஆரம்பிச்சது. டு யூ திங்க் இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் என்னோட பாட்டி ஏஐன்னு பிராண்டிங் பண்ற மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டாங்க. அதுதான் எனக்கு என்ன கேள்வினா, சரி டெக்னாலஜி யாரும் யூஸ் பண்ணலாம், அப்படி நீங்களே யூஸ் பண்ணி நீங்க ஒரு அவுட் கொடுங்களேன். அப்படிதான் எனக்கு தோணுச்சு அந்த இடத்துல. ஏன்னா இது வந்து நீங்கள் டியூன் கம்போஸ் பண்ணணும், டெம்போ செட் பண்ணணும், என்ன தாளத்தை இருக்கிறது நீங்கள் தான் ஃபீட் பண்ண முடியும். சும்மா அது தாளம் தெரிஞ்சே தான் ப்ரோ பண்ண முடியும். சும்மா நம்ம ஃபீட் பண்ணிட்டோம்னா அப்படி தான் வரும். நீங்கள் எத்தனையே பார்த்துறீங்க, கிட்ஸ் சேனல் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், ஏன் வென்ஸ் டிவி மட்டும் தனியாக தெரியும்? நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வென்ஸ் டிவி ரசிக்கிறவங்க ப்ராப்பராக எனக்கு வந்து மெயில் பண்ணியிருக்காங்க, கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் சினிமா சாங் மாதிரியே இருக்குது, எல்லாம் பாட்டு வந்து அப்படி கேட்டிருக்கேன். ஏன்னா நான் கம்போசர், நான் வந்து கம்போஸ் பண்ணிட்டு இருந்தேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, கிட்ஸுக்கு வந்து ஒரு பிளேபேக் சிங்கர் தேவை கிடையாது அந்த இடத்துல. அவங்க வந்து 0 to ஒரு 5 வயசு வரைக்கும், மேக்ஸிமம் 5 to 8 வயசு வரைக்கும் சேனல் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் மாறிடுவாங்க ஜென்ரேஷன்ஸு. அந்த பசங்களுக்கு பாடுற அளவுக்கு அவங்க தெரியும். ஸ்டுடியோ ரெண்ட்லேருந்து சிங்கர் சார்ஜஸ், மிக்சிங் மாஸ்டரிங் காஸ்ட் வரைக்கும் போய் ஆகணும். எனக்கு அந்த டைம் கிடைச்ச ஒரு டூல் வந்து ஏஐ கிடைச்சிது. நான் அந்த இடத்துல வாய்ஸ் மட்டும் நான் யூஸ் பண்ணிட்டேன். அதனால தான் நீங்கள் கேட்ட மெலடி நல்லா இருக்குது அப்படின்னா அது கம்போஸ் பண்ண மெலடி, சும்மா சாதாரணமாக அது வராது. ஆனால் அது உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கா தொடர்ந்து? ஏன்னா நான் ஒரு இத்தனை நாள் வரைக்கும் ரொம்ப இதுவாக போயிட்டு இருந்தேன், டக்குன்னு ஒரு 2 நாளாக மட்டும் அந்த நெகட்டிவாக அதை வச்சு. ஆமாம், அது வந்துட்டு தான் இருந்தது. ஏன்னா அதான் என் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும்ல, நான் இந்த ஜேர்னி நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணது கிடையாது. ஸோ அதான் சொல்ல போனால் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணலாம் அந்த விஷயத்தை. நான் திருப்புகழ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னேன். ஸோ என்னோட ஜேர்னிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் திருப்புகழ் பண்ணிட்டு இருந்தேன். திருப்புகழும் கர்நாடிக்கில் இருக்கும். அதெல்லாம் வந்து யாழ் மியூசிக்னு சொல்லி, ஸோ அதில் நிறைய திருப்புகழ் நான் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் நான் வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேன், மியூட்டில் ஒன்றும் ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், வெர்டிகல் வெப் சீரிஸ் ஹலோ ஸ்ட்ரேஞ்சர் பண்ணியிருக்கேன். ஸோ இது இல்லாமல் ட்ராப் டாக்ஸி இருக்குமே, ட்ராப் டாக்ஸி அட்வர்டைஸ்மெண்ட் நான் தான் மியூசிக் பண்ணியிருந்தேன் அதுக்கு. ஸோ ஸ்னிஃப்ட் ட்ரைவ்னு சொல்லிட்டு ஒரு யூகே கம்பெனி, அவங்களுக்கும் மியூசிக் பண்ணி கொடுத்துருக்கேன் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு, கார் பர்ஃப்யூமுக்கு. ஸோ ஃப்ரீலான்ஸ் ஒர்க்கிங்க நான் அப்போர்க்கில் அப்போயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது கிட்டத்தட்ட ஜல்லிக்கட்டு சாங்லாம் பண்ணியிருக்கேன் 2016. ஓகே, அதுக்கு போய் என்னோட இண்டிபெண்டன்ஸ் சாங்லாம் பண்ணியிருக்கேன். அந்த சாங்லேயே நான் ஒட்டுமொத்த மெசேஜ் நான் சொல்லிட்டு ப்ரோ. ஆனால் மக்களுக்கு யாருக்கு தெரியாது ப்ரோ. லைஃப் பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டிலே ஏதாவது தேடணும்னா அதில் மொத்தமாக சொல்லியிருப்பேன் நான். ஆனால் ஒன்று சொல்கிறேன் ப்ரோ, ரெகக்னிஷன் ஒரு விஷயம் வராத வரைக்கும் எவ்ரிபடி வந்து ஒரு மாதிரி இதுவாக தான் மாறுது. பட் இப்போ வந்து அந்த ரெகக்னிஷன் உங்களுக்கு உங்களை மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பர்சனலாக எனக்கு என்னன்னா, இதையுமே நீங்கள் சொன்ன மாதிரி தான், தயவு செஞ்சு வெறும் கிட்ஸ் இதுங்கிறத பிராண்டிங் பண்ண வேண்டாங்கிறதும், அண்ட் ஏஐ மூலியமாக ஈஸியாக இது வந்துடாதுங்கிறதையும் நானுமே ஆடியன்ஸ்க்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதே மாதிரி நீங்கள் வெளியே எனக்கு பர்சனலாக சொல்லும் போது நான் பார்த்தேன், திருப்புகழ் பாட்டை வந்து அதை படிக்கிறதே கஷ்டம். திருப்புகழ் வந்து பிரித்தெழுதுகிற மாதிரி இருக்கும். அதை எப்படி பாட்டா மாத்தினீங்க? அதுல ஏதாவது ஒரு 2 வரி எங்களுக்கு பாடி காட்ட முடியும்? பாடலாம். திருப்புகழ் வந்து
எனக்கு திருப்புகழ்ங்கிற விஷயமே தெரியாது. ம். ஸோ எப்போதும் இருக்கிற இண்டிபெண்டன்ட் மியூசிக் பண்ணிட்டு லவ் பாட்டு ஆல்பம் சாங்லாம் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் ஆரம்பித்த ஜேர்னியில் சர்வேல் பண்ணுவோம் சென்னையில். ஸோ அப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிக்கும் போது ஒர்க்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தது, ஃப்ரீலான்சிங் ஒர்க்கு. ம். அந்த ஒர்க்கில் வந்து ஜாப் தேடிட்டு இருக்கணும். அப்போ தேடும்பொழுது யூஎஸ்ல இருந்தாங்க வெங்கடேசன் திருநாவுக்கரசன் சார் ஒருத்தாங்க. அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, திருப்புகழில் ஒரு பாட்டு ஒன்று பண்ணுறீங்களா விஜய் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு திருப்புகழ் தெரியாது எனக்கு. அப்படின்னா என்ன சார் சொல்லி தான் கேட்டேன். இது வந்து முருகருக்காக பண்ண வேண்டிய பாடல். ஸோ அதை பண்ணி கொடுக்கணும். நான் வந்து ஃபியூச்சர் மாதிரி ட்ரை பண்ணுறேன்னு சொன்னாங்க. முழு மூச்சா அந்த சார் வந்து திருப்புகழ் மட்டும் பண்ணுவாங்க. ஓகே. அவங்களோட சேனல் வந்து திருப்புகழ் மட்டும் இருக்கும். அதில் நான் ஒரு 10 பாட்டுக்கு மேலே பண்ணியிருப்பேன். எல்லாம் நான் பண்ண எல்லா சாங்கும் ஹிட்டுங்க. ஓகே. அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்து, சாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவங்களே சொல்லுவாங்க, நல்லா மெலடி பண்ணுறீங்க விஜய் அப்படின்னு சொல்லுவாங்க பாட்டில். அதுலேருந்து ஒரு சாங் வந்து மக்களுக்கு இந்த பாட்டு ரொம்ப, நீங்கள் போய் கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த பாட்டையும் சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் தெரியாது. உள்ளே போய் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க, டெய்லியும் காலையில் கேட்குறேன், 50 ரூபாய்க்கு மேலே கேட்குறேன், 100 ரூபாய்க்கு மேலே கேட்குறேன், 1000 ரூபாய்க்கு மேலே கேட்குறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அந்த பாட்டு. என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் சோகிக்கவும் கண்களாலே, என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் சோகிக்கவும் கண்களாலே, என்னால் நடக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் சுவைக்கவும் பெண்டி வீடு, என்னால் பிறக்கவும் என்னால் நடக்கவும் என்னால் இறக்கவும் கண்களாலே. இது ஒரு சாங் ஒன்று இருக்கும். இது முருகருக்கு பண்ண பாட்டு தான், திருப்புகழ் இருக்கு. அப்புறம் இதுலேயே பார்த்தீங்கன்னா முதல்ல பண்ணப்பட்டு கைத்தல நெறிகணின்னு சாங் ஒன்று இருக்கும். அப்புறம் வந்து எனக்கு வந்து ஃபேவரட் சாங் வந்து அகரமும் ஆகி பாதிமதி, அப்புறம் சென்னிக்குளர்நாதர், சென்னிக்குல நகர் வாசன் தேரும் தேரும் அண்ணாமலை தாசன், அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதான் சொல்லலே, எனக்கு லிட்டரலா வந்து இந்த கான்சர்ட் வைப் வந்துருச்சு. லிட்டரலா இருக்காது, ரசிகா வச்சேன். சரி ஓகே நீங்க பாடுங்க நான் கேட்கறேன் அந்த மாதிரி வந்து உட்காந்து கிட்டத்தட்ட பாலகுமாரா டெம்ப்ளேட்டா சார் அப்படியே எடுத்து காதுல வச்சு பாடுங்க சார்ங்கிற மாதிரி. ஏன்னா லிட்டரலா உங்களுடைய இந்த ஒரு பாட்டு ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறமா உங்களுடைய ஒர்க்ஸ் எடுத்து பார்க்கும்போது லாட் ஆஃப் வெரைட்டிஸ், இதெல்லாம் கொடுக்க முடியும்னு பல விஷயங்களை கொடுத்துருக்கீங்க. பீப்புளுமே வந்து கண்டிப்பா அதைய பார்த்து அந்த விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இது ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சு இந்த லேபிள்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்கிற ஐடியா உங்களுக்கு இப்போ வந்திருக்கு. ஏன்னா முன்னாடி நீங்க நிறைய அட்டெம்ப்ட் பண்ணியிருப்பீங்க. there'll be lot of no's, there'll be lot of என்ன சொல்றது ஹியூமிலியேஷன்ஸ் இருந்திருக்கு. இப்போ அதை ட்ரை பண்ணலாங்கிற ஐடியா இருந்திருக்கா? இப்போ இருக்கு. ஓகே, பண்ணி வச்ச பாட்டு அவ்வளோ மெலடி இருக்கு ப்ரோ, மக்கள் கேட்க வேண்டியது அவ்வளோ இருக்கு ப்ரோ. நான் நிறைய பண்ணியிருந்தேன், நான் மட்டுமே கேட்டுட்டு இருக்கேன், ரொம்ப வருஷமா நான் கேட்டுட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஆரம்பத்துல இருந்தே இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் நீங்க சொன்ன மாதிரி இந்த லைஃப் பஸ்ல இருந்தே வந்துட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பத்தியும் சொல்லுங்க. நீங்க இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க, நிறைய இண்டிஸ் அப்ரோச் பண்ணியிருப்பீங்க. அந்த ஒரு ஜேர்னி பத்தி சொல்லுங்க. ஸ்டார்ட் பண்ணணும்னா என்னோட லைஃப் பஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லைஃப் பஸ்லேயே அது கேஎம்ல படிக்கும்பொழுது அந்த சாங் வந்து எழுதி முடிச்சுட்டு சார்கிட்ட எடுத்துட்டு போனேன். நிறைய சாங் எடுத்துட்டு போயிருக்கேன், இன்டர்வியூல சொல்லியிருப்பேன், சார்கிட்ட எடுத்துட்டு போவேன் வேணாம்னு சொல்லுவாங்க. பட் இந்த சாங் சாருக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இல்லை பிரேம் சாருக்கு, குரு பிரேம் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களே சொன்னாங்க எடுத்துட்டு வா நான் மிக்ஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த சாங். ஸோ அந்த சாங் வந்து உலகம் இதுதான் பார்த்துக்கோ, அதுதான் உனக்கு ஏத்துக்கோ, இதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சுக்கோ, உலகம் போகும் போகும் போகும், சரியா எதுவும் இல்லடா, நிலையா எதுவும் இல்லடா, அதுதான் உனக்கு தொல்லடா, இதுதான் வாழ்க்கைன்னு நீயே புரிஞ்சுப்ப, மனசோக்கு கேக்குதா, புத்தியும் மாறி போகுதா, லைஃப்ல ஜெயிக்க பாருடா, 1000 பொண்ணுங்க உன்னை தேடுண்டா, அதனால பாட வந்துட்டேன், என் பாட்டை நானே எழுதிட்டேன், அட புடிச்சானியும் கேளுடா, கதறிட்டு கிளம்புடா அப்படின்னு நான் போய் எழுதி சேர்த்து எழுதிட்டீங்க, கிரிட்டிக்கும் சேர்த்து. அப்போ எழுதியிருந்தேன். அதில் வந்து பாட்டில் போனால் இதை மட்டும் எடுத்துட்டு போங்க. எப்படி போனா எனக்கு சடனாக பாட வரல. பல வாசம் படியில ஏறுன அப்படி போவோம் அந்த பாட்டுல. ஓகே, அது மாதிரி அப்போ பல ஸ்டெப்ஸ் ஏறி இருக்கேங்கிறத சொல்ல வரீங்க. பட் இந்த இந்திய அப்ரோச் எல்லாம் எந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்டோரியா இருந்திருக்கேன்னா, ஒரு நம்ம ஒரு விதமா நம்மளோட முகம் அப்ரோச் ஆகிற வரைக்கும் ஹியூமிலியேஷன்ஸ் முதற்கொண்டு ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதெல்லாம் விஜய் அவர்களும் ஃபேஸ் பண்ணாரு. பரவாயில்ல, எனக்கு டீசெண்டாகவே அனுப்பிச்சு விட்டாங்க. ஓகே, ஸோ அதில் வந்து ஏதோ தெரியல, என்னோட சுச்சுவேஷன் அப்படி அமைஞ்சிருக்கு போல, என்ன டீசெண்டாகவே அனுப்பிச்சிருக்காங்க.
லிட்டரலா வந்து இந்த பாடலா இருக்கட்டும், இல்ல இதுக்கப்புறம் நீங்க பண்ண பாடலா இருக்கட்டும், நீங்க முன்னாடியே பண்ண பாடல்களா சொல்றதா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ம். ஒரு மியூசிக் ஃபீல்டுல உள்ள வந்து அதுக்குள்ள வந்து ஒரு இடத்த பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குங்க. விஜய் அவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு இடத்த வந்து பிடிக்கணும்னு ஆசை மியூசிக் ஃபீல்டுக்குள்ள? பழைய ஜர்னீஸ் இருக்கிறதுனால கேட்கிறேன். ரசிக்க வைக்கணும் மக்களை. அவங்களும் வந்து என்னோட மியூசிக்கை கேட்டு சந்தோஷப்பட்டு ப்ளஸ் பண்ணா அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு பெரிய ஹாப்பி எனக்கு. ஏன்னா எங்கள் அப்பா நல்லா பாடுவாங்க. பாண்டியன் பையன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, பாண்டியன் அப்படின்னா பாண்டிய பையன் அப்படின்னா உங்கள் அப்பா மாதிரி நீ பாடுவியா? ஓகே. அடுத்த வார்த்தை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அப்பா சூப்பராக பாடுவாங்க. அவங்களோட வாய்ஸ் தான் அவங்களோட ஜீன் தான் நான் இங்கே பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ எல்லாமே அப்பாவுக்கு தான் சேரும். கண்டிப்பா. ஆனா ஒரு பேக்ரவுண்ட் இல்லாம ஒரு மியூசிக் ஃபீல்டுக்குள்ள வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அத நீங்க யோசிச்சதுண்டா? பேக்ரவுண்ட் இல்லாம வரோம். இதுல எப்படி ஜெயிக்க போறோம்ங்கிற பயம் இருந்திருக்கா என்னைக்காவது? டெய்லி இருக்கும். எவ்ரி டே, எவ்ரி செகண்டு அது இருந்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா சினிமா டயலாக் ஒன்று வருமே, நம்ம குடும்பத்துக்குலாம் தேவையா கோபின்னு சொல்லுவாங்க. அதே லிட்டரலாக சொல்கிறேன். இது வந்து இங்கே நடந்தது என் லைஃப்பில். இதெல்லாம் தேவையா உனக்கு தேவையா? நிறைய கிரிட்டிசிசம் எல்லா இடத்துலையும் இருந்தோம். இதெல்லாம் என்ன பண்ண முடியும் நீ பிகாஸ் நான் ஸ்கூலில் மட்டும் இல்லை, நிறைய இடத்துல ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன். என் ரோட்டில் பாடி காட்டுவேன். பாண்டிச்சேரி பீச்சில் ஸோ அங்கே நின்று பாடியிருக்கிறேன். மக்களை கூப்பிட்டு நானே கேட்டிருக்கேன், இண்டிபெண்டன்ஸ் சாங் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி. நிறைய ரோட்லலாம் இறங்கி நான் பாடியிருக்கேன். என்ன இந்த இன்டர்வியூ பார்க்குறவங்க யாருக்கா தெரிஞ்சாமல் இந்த பையன் இன்னைக்கு பாடினால அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு வேணால் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸோடு நிறைய பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது இந்த குடும்பத்துக்கு தேவையா இல்லை, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், நீ போய் சிவில் பிடிச்சிருக்கல, நீ அந்த வேலையை பாரு அந்த வேலையை பாரு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை எனக்கு வந்து மியூசிக் என்னை காப்பாற்றும் நம்பிக்கையில் எனக்கு இருந்தது. அதனால் விடவே இல்லை. நான் நம்புங்க, நான் பண்ணுறேன் பொறுத்துங்க. கல்யாணம் பண்ண சொல்லுவாங்க, அடுத்த வீடு கட்டுற வேலை என்னமோ சொல்லுவாங்களே. இப்போதைக்கு நான் வாழணும்னு பார்க்குறேன். அந்த ஒரு டைம் லைஃப்பை நான் வாழ்ந்து பார்க்குறேன், எப்படி தான் இருக்குது நான் பார்க்குறேனே அப்படின்னு சொல்லி நான் சொல்லிகிட்டே இருந்தேன். அவங்க இப்போவும் வருத்தப்பட்டு தான் இருக்காங்க. உன்னோட சுற்றி இருக்கவங்க, உன்னோட நண்பர்கள் அவங்க எல்லாமே ஒரு இடத்துல லைஃப்பில் செட்டில் ஆகிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. நீ எப்போ இது பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்டுருவேன். ஏன்னா நீ சினிமா பக்கம் போயிருக்க விஜய், நீ சினிமா என்ன விட்டுறாதுமா, நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன், அவ்வளோ மியூசிக் அவ்வளோ லவ் பண்ணுறேன் நான். ஸோ அந்த பேச்சிலேருந்து நான் இனிமேல் அந்த பேச்சு எடுக்காத அளவுக்கு நான் பண்ணணும். கண்டிப்பாக அதான் இது இப்போ உங்களை ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. இந்த இடத்துல இருந்து நீங்க தொடர்ந்து கேரி பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். கொஞ்சம் சாங்கை வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபிலிம்ல எல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய கமெண்ட்ல எல்லாம் பார்க்க முடிஞ்சது. கேட்டா வந்து ஓகேப்பா கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா எல்லாம் இருக்கு. அப்படி சொன்னதுக்கே நான் வந்து ரொம்ப ஜாலி பர்சன் ப்ரோ. நான் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டுலாம் பேசுற மாதிரி கிடையாது, டைரக்டா பேசுவேன். அப்படி இருந்தது ஒரு கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, இன்டர்வியூ கேட்டிருந்தாங்க. நான் அவங்க கேட்கறதுக்கு படிச்ச கமெண்ட் அப்படியே சொன்னேன். நான் பில்டப் பண்ணி சொல்றேன், போய் படிச்சா அதுல தெரியும் நிறைய கமெண்ட்ஸ்ல இப்பதான் சொல்லிட்டு இருப்பேன். அதுல கூட நான் சொல்லியிருந்தேன், ஒரு படத்தை மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன். அதுக்கே திருப்பிட்டாங்க, பாத்தீங்களா இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு. இப்போ அவங்க இருந்ததை சொன்ன ப்ரோ. ஆமா, கமெண்ட்ல நிறைய படத்துக்கு கேட்டிருந்தாங்க. எனக்கு என்ன நிறைய இன்டர்வியூ கொடுத்து பழக்கம் கிடையாது. எனக்கு கொஞ்சம் ஹிட் ஆகி இப்படி ரெகக்னைஸ் கிடைச்சதே வந்து மக்கள் கொடுத்த சப்போர்ட் தான். ஏன்னா அதை வச்சுதான் நான் பேச முடியும். இதுக்காக நான் போய் படிச்சுட்டு வந்து பேச முடியல. அவங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருந்தேன். கேட்ட நிஜமா சந்தோஷம் இருக்கு. எல்லா கம்போசருக்கும் ஆசை இருக்கு, நம்ம பண்ண பாட்டு பிக் ஸ்கிரீன்ல வரணும் அப்படின்னு சொல்லி. நிறைய தேட்டர்லயே நானே போய் கேட்டிருக்கேன். நான் பண்ணின சாங் அட்வர்டைஸ்மெண்ட் டைம்லாம் வரும் பாத்தீங்களா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ஒரு 1 மினிட் போடுங்க அப்படிலாம் சொல்லி நான் கேட்டிருக்கேன். எங்க ஊர் லோக்கல் தேட்டர்லாம் போய் கேட்டிருக்கேன், உள்ளூர் தேட்டரில் கேட்டிருக்கேன், வெளியூர் தேட்டரில் கியூப்ல எல்லாம் கால் பண்ணி கேட்பேன். அட்வர்டைஸ்மெண்ட் இண்டிபெண்டன்ட் ஆல்பம் நீங்களே கொடுக்கலாம், நாங்கள் சாங் பண்ணுறோம். இன்னொன்று கூட கேட்பேன், என்னன்னா தியேட்டரில் உட்காரும்போது சும்மா பாட்டு ஓடிட்டு இருக்கும்ல, அப்படி கூட எங்கள் பாட்டை போட்டு விடுங்க எப்படியாவது அந்த பாடல். ஆமாம், அந்த மாதிரி நிறைய அப்ரோச் பண்ணியிருக்கேன். பஸ்ஸில் போய் கேட்பேன், ஆனால் அந்த பாட்டை பஸ்ஸில் போடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஹோட்டல்ஸில் போய் கேட்டிருக்கேன், பேக்கரியில் இங்கே நம்ம ஸ்பீக்கர்லாம் வச்சுருக்கீங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இடத்துலாம் போய் கேட்டிருக்கேன். ஃபோரம் மால்லாம் ஓடுமாரு அங்கெல்லாம் போய் நான் கேட்காத இடமே கிடையாது ப்ரோ. நிறைய இடத்துல கேட்டிருக்கேன், நிறைய இடத்துல வந்து அப்ரோச் பண்ணியிருக்கேன். எங்கேயாவது வந்து மக்கள் அங்கீகரிக்கப்பட்டுற மாட்டாங்களா, ஒருத்தர் கேட்டு பார்த்துட மாட்டாங்களா அப்படின்னு சம்பளம் கோவம்லாம் ஒரு வந்துட்டு நம்மளே ஏதாவது பாட்டுக்கிட்ட எடுத்துகிட்டு போய் ரோட்டில் ஷோ பண்ணிடலாம் விஜய் அப்படிலாம் தோணி இருக்கு. கண்டிப்பாக. ஆனால் அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு மக்கள் ரெகக்னிஷன் கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த இன்டர்வியூ முடியும் போது எனக்கு அந்த பாடலோட முடிக்கணும்னு ஆசையா இருக்கு. உங்களோட பாடல் பாடி முடிச்சு. எந்த பாட்டு? மீனுக்கு சளி பிடிக்குமா, காக்காவுக்கு முடி நரைக்குமா, கடல் தண்ணி தீர்ந்து போகுமா,
மலைதான் நகர்ந்து போகுமா மஞ்ச மலை மலைதான் மஞ்ச மலை மலைதான் மஞ்ச மலை மலைதான் மஞ்ச மலை மலைதான் கொஞ்சக்கோ ஹே கொஞ்சக்கோ கொஞ்சக்கோ ஹே கொஞ்சக்கோ நாய்க்கு நாயின்னு பேரு வச்சது யாருடா பேய்க்கு பேயின்னு பேரு வச்சது யாருடா குரங்குக்கு குரங்குன்னு பேரு வச்சது யாருடா கரடிக்கு கரடின்னு பேரு வச்சது யாருடா. ரொம்ப 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 சூப்பரா இருந்தது. எகைன் நான் சொல்றேன், நீங்க வந்து வெறும் கிட்ஸ் சேனலுக்கான பாடல்கள் மட்டும் கிடையாது, நீங்க இன்னும் பல பாடல்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கான இடத்தையும் நீங்க போய் அடையணும், நாங்களுமே ஆசைப்படுறோம். சீக்கிரமே நீங்க சொன்ன மாதிரி பிக் ஸ்கிரீன்ல விஜய் வீர பாண்டியன் பார்க்கணும், நாங்களுமே ரொம்ப ஆசைப்படுறோம். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி ப்ரோ. மக்களே நன்றி. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு தான் நான் அகைன் எவ்வளோ தேங்க் பண்ணாலும் தகாது. ஐ லவ் யூ ஸோ மச்.